வார்த்தையினால் இந்த நாளில் இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. பேசப்படுகிறது தேவ வசனம் என்பதை அறிந்து நாங்கள் உண்மையோடு ஏற்றுக்கொள்ளவும் அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே பலன் செய்யும். கர்த்தர் கிருபை செய்யும். அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 35வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை உண்மையா விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரத்தை உயர்த்தி சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்க. என் தேவன் வந்து ரட்சிக்கிறவர். ஆமென். 1ஆம் தேதி முதலே கர்த்தருடைய ஆவியானவர் சபையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் வருகிறது வரையில் தான் என் பிரச்சனைகள். அவர் வந்த பிறகு நான் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எனவே தான் இந்த வசனம் சொல்லி முடித்த பிறகு 5 முதல் 10 வரை நீங்கள் படித்திருந்தால் தெரியும். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிலரின் செவிகள் திறவுண்டு போம். முடவன் மானை போல குதிப்பான். ஊமையன் நாவு கம்பீரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்திரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீருற்றுகளாகவும் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழி நடக்கிறவர்கள் பேதேரா இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். எல்லாரும் சேர்ந்து அந்த கடைசி வார்த்தை சொல்லுங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஹல்லேலூயா. அவர் வந்ததை பார்த்ததும் எப்படி கடல் கண்டு விலகி ஓடுதோ, எப்படி யோர்தான் பின்னிட்டு திரும்புதோ, அப்படியே என் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்க அத்தனை சஞ்சலங்களும் அத்தனை தவிப்புகளும் என் தேவன் வரும்போது அவைகள் ஓடி போகும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இதை செய்ய அவர் வருவார். அவர் வருகை குறித்து அவர் இப்படி சொல்லுகிறார். ஏசாயா 46வது அதிகாரத்தின் அதனுடைய 13வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாயிருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை, ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலை நேரத்தில், இதோ நான் ரட்சிக்க வருகிறேன். இனி அது தூரமா இருப்பதில்லை, இது அது தாமதிப்பதில்லை. இதோ நான் அதை சமீபிக்க பண்ணுகிறேன். எனக்கான ரட்சிப்பும் எனக்கான மகிமையும் கர்த்தர் கட்டளையிடுவார் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க வார்த்தைக்கு முன்பாய் விசுவாசத்தோடு ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. அவர் வருவார். அவர் வருகிறது வரையிலும் தான். ஹல்லேலூயா. ஒரு பிரைம் மினிஸ்டரோ ஒரு சிஎம்ஓ நம்ம ஊருக்கு வந்தாலே ஊரே மாறும் இல்ல? ஆமா. அதுவரை குழிக்குள்ள போய் கொண்டிருந்த நம்முடைய வாகனம் நேரான பாதையில் செல்லும். அதுவரை எத்தனை இரவு எவ்வளோ அமாவாசை இரவு வந்தாலும் எரியாத விளக்குகள் அன்று எரியும். அதுவரை திறந்த பைப்பில் காற்று வந்தது, ஆனால் அன்றைக்கு தண்ணீர் வரும். எல்லாமே மாறும். ஏன் இன்னைக்கு இப்படி ஒரு சிலர்லாம் பாருங்க, நாளைக்கு சிஎம் வர்றான்னா ஒரே ராத்திரியில மாறும். ஒரு சிஎம் வந்தாலே மாறணும், ஒரு பிஎம் வந்தாலே மாறணும். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. லிப்ரா கஷத்தல ரியாதரா. சிஎம் இருந்து சொல்ல மாட்டேன் நான் நாளைக்கு வர ரோட போட்டுலாம் சொல்ல மாட்டேன். சிஎம் வாராருன்னு தெரிஞ்சார்னா கீழே இருக்கிற எல்லாருமே அதை செய்ய, ஆண்டவர் வாரான்னு தெரிஞ்சாலே பாருங்க, இந்த கல்லறைக்குள் இருந்து 6000 பிசாசு பிடித்திருந்தவன் இயேசு இன்னும் இறங்கவே இல்லை. இயேசு வந்து கால் வைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு நடுக்கும் உண்டாயிடுச்சு. அவனுக்கு தெரியும் அவர் வந்துட்டார்னா. ஆமே, நான் 6000 இல்லை 60,000 இருந்தாலும்
அவர் செய்ய நினைச்சது தடைபடாதுன்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர். அவரை உயர்த்து சபையே. வானத்திலும் பூமியிலும் கர்த்தாவே தேவர்களில், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர். வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். என் கர்த்தர் வந்தால் எல்லாமே மாறும். எதை வேணாலும் செய்ய ஆண்டவரால் கூடும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்க அவர் வந்து என்னை ரட்சிப்பார்னு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவர் வந்து ரட்சிக்கிறவர். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளில் இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் தியானிக்க வைத்த வார்த்தை இதுதான். ஏன் அவர் வந்து ரட்சிக்கிறார்? அவர் வந்து ரட்சிக்க காரணம் என்ன? அவர் அங்கே இருந்து கொண்டே சில காரியத்தை செய்ய அவரால் முடியும், எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனாலும் சில குறிப்பிட்ட சில நபர்கள் வாழ்க்கையில் அல்லது சில காரியத்தில் ஆண்டவர் தூதர்களை கூட அனுப்ப மாட்டார், அல்லது தீர்க்கதரிசிகளை அனுப்ப மாட்டார். அவர் இறங்கி வந்து கிரியை செய்வார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தூதனை அனுப்புவேன் என்று அல்ல, நான் தீர்க்கதரிசிகளை அனுப்புவேன் என்று அல்ல, நான் வந்து உங்களை ரட்சிப்பேன் அப்படின்றார். ஹல்லேலூயா. ஆமென். 91 சங்கீதத்தில் சொல்லுகிறார், வழியிலே உங்களை காக்கும்படி நான் தூதர்களுக்கு கட்டளையிடுவேன். சில காரியங்களை செய்வதற்கு அவர் தூதர்களை கட்டளையிடுகிறார். சில காரியங்களை செய்வதற்கு தீர்க்கதரிசிகளை கட்டளையிடுகிறார். சில காரியங்களை நமக்கு தெரிவிக்கவும் நம் காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கும் சில நபர்களை, சில மனிதர்களை, சில நேரத்தில் பறவைகளை, சில நேரத்தில் மிருகங்களை கூட கர்த்தர் கட்டளையிடும் போது அவர் காற்றுக்கு கட்டளையிடுகிறார், அவர் வானத்துக்கு கட்டளையிடுகிறார். அவர் இருந்து கொண்டே எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கும்போது இங்கே ஆண்டவர் சொல்றார், வந்து ரட்சிப்பேன் என்று சொல்ல காரணம். ஆமென். கடந்த நாளிலே ஆண்டவர் தியானிக்க வைத்த வார்த்தை 2 காரியங்கள். நான் அதை சொல்லி இன்னொரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஏன் அவர் வந்து ரட்சிக்க விரும்புகிறார்? அதற்கு ஆதாரமாக ஒரு சம்பவத்தை நான் எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம். தெரிந்த சம்பவங்கள் தான், பல முறை படித்த நமக்கு நம்ம பலப்படுத்தின சம்பவம் தான். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. தானியேல் 3வது அதிகாரம் அதனுடைய 23 முதல் 26 வசனங்களை வாசியுங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயம் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். 26வது வசனத்தை வாசியுங்கள். நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். திடீரென்று ராஜா ஒரு பொற்சிலை உண்டு பண்ணி ஒரு பெரிய ஒரு கட்டளை, வேற எந்த தெய்வத்தை வழிபடக்கூடாது, எல்லாருமே இந்த பொற்சிலைக்கு முன்பாக வணங்க வேண்டும். இவர்கள் 3 பேர் மாத்திரமல்ல, யூதர்கள், அநேக யூதர்கள் அந்த இடத்தில் உண்டு. அப்படி இருக்கும்போது இவர்கள் 3 பேரும் வைராக்கியமாய் நிற்கிறார்கள். வைராக்கியமா நிற்கிறாங்க. யாருக்காக நிற்கிறாங்கன்னா தானியேலுக்காக அல்ல. யாருக்காக நிற்கிறாங்கன்னா அந்த இடத்துல எந்த மனுஷனுக்காகவும் அல்ல. தங்களை யார் அழைத்தாரோ, தங்களை யார் பிரித்தெடுத்தாரோ அந்த தெய்வத்துக்காக எந்த இடத்திலும் முட்டு மடக்காமல், நான் முழங்கால முடக்குனா அவருக்கு முன்னாடி தான் முடக்குவேனே தவிர
யாருக்கு முன்னாடி, எந்த சிலைக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக முடக்க மாட்டேன். இந்த வைராக்கியத்தோடு நிற்க துவங்கும் போது ராஜாக்கு இப்பொழுது கோபம் உண்டாகிறது. இந்த கட்டளைக்கு கொடுக்கப்படுகிற பனிஷ்மெண்டே வணங்காதவர்கள் தீக்குள் போடப்படுவார்கள். எடுத்த உடனே 7 மடங்கு தீயை அவன் அதிகரிக்கவில்லை. ஆரம்பத்தில் 1 மடங்கு தான் தீ எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் வைராக்கியமாய் நிற்க 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 பிரச்சனை ஜாஸ்தியாகுது, தலைக்கு மேல போகுது. எல்லாரும் கைவிட்ட நிலை, யாருக்கும் இந்த இடத்துல உதவ முடியாது. ஏன், நண்பன் என்று சொன்ன தானியலுக்கு கூட இந்த இடத்துல உதவ முடியாது. ஏன் கர்த்தர் வந்து ரட்சிக்கிறார்? இந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வர காரணம், அது சொல்லுவதற்கு முன்பாக ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன். பரலோகத்தில் இருந்து கொண்டு என் ஆண்டவருக்கு இந்த தீயை அணைக்க முடியுமா? முடியாது. என்ன கோரசா சொல்றீங்க? முடியும். அணைச்சிருக்கலாமா? அணைச்சாரா? இல்லை. ஒரு தூதனுக்கு இப்படி ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்து ஒரு தூதனை அனுப்ப முடியுமா? முடியாதா? முடியும். செஞ்சாரா? இல்லை. ஆனால் ராஜா பார்க்குறாரு, தூதனும் வரல, தீயும் அணையல. ஆனால் அவன் யாரை பிடிச்சிட்டு இருக்கிறானோ அவர் வந்து நிற்கிறார். அவர் வந்து நிற்கிறார். அவர் வந்து நிற்கிறார். ஏன் ஆண்டவரை நீங்க இறங்கி வந்தீங்க? இந்த சிச்சுவேஷன் என்பது இவர்கள் 3 பேருக்கும் வேற யாராலும் ரட்சிப்பு கிடைக்காது. என் பிள்ளைக்கு இந்த பூமியில வேற எந்த காரியத்தினாலும் ரட்சிப்பு கிடைக்காதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் ஒரு தேவ பிள்ளை நிற்பீர்களானால் அந்த இடத்துல கர்த்தர் தூதனை அனுப்ப மாட்டார். அந்த இடத்துல ஒரு மனிதனை அனுப்ப மாட்டார். என் கர்த்தர் எனக்கா இறங்கி வந்து என்னை ரட்சிப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இவர்களை வேற யாருக்கும் காப்பாற்ற முடியாது. இந்த இடத்துல வேற எதுவுமே செய்ய முடியாது. ஒருவேளை தீயை அணைத்திருந்தாலும் ராஜா இன்னொரு தீயை கொளுத்துவான். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனுக்கும் இந்த இடத்துல காப்பாற்ற முடியாது. அதனால தான் தானியேல்ங்கிற ஒரு கேரக்டர் இந்த இடத்துல கொண்டே வரல. ஏன்னா தானியேலால முடியாது. சில இடத்துல கர்த்தருக்காய் நிற்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு சில சூழ்நிலை என்பது எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? யாராலும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலையா இருக்கும். நீங்க கர்த்தருக்காய் நிற்க 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 உங்கள் உறவுகளுக்கு காப்பாற்ற முடியாத சில சூழ்நிலை வரலாம். உங்கள் சொந்தங்களுக்கு காப்பாற்ற முடியாத சில சூழ்நிலை வரலாம். இன்னும் நான் சொல்றேன், ஆமென், சிறு வயதிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வளர்ந்த பிள்ளைகளுக்கு இந்த கஷ்டங்கள் தெரியுமான்னு தெரியல. ஆனால் திடீரென்று தேவனுடைய சந்திப்பை பெற்று சில கோட்டைக்குள்ளிருந்து கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வந்து நீங்கள் கர்த்தருக்காய் நிற்கும் போது உங்களை சுற்றி வருகிற நெருக்கத்தின் நடுவில் உங்கள் உறவுகள் உங்களை கைவிடலாம், உங்கள் சொந்தங்கள் உங்களை கைவிடலாம், உங்களுக்கு என்று நிற்க யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கான நற்செய்தி, உன் சிச்சுவேஷன்ல உன்னை ரட்சிக்கிறவர் வருவார். உன் சிச்சுவேஷன்ல உன்னை ரட்சிக்கிறவர் வருவார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு காரியம், இவர்கள் பாபிலோன் தேசத்தில் இருக்கிறார்கள், அந்நியர்கள் நடுவில் இருக்கிறார்கள். ஆமென். யூதா தேசத்தில், தாங்கள் வளர்ந்த தேசத்தில் தங்களை சுற்றி இருக்கிறவர்களும் தங்கள் தெய்வத்தை தான் ஆராதிக்கிற ஒரு நிலையில் இருந்திருப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு இந்த பிரச்சனை ஒரு விஷயமாவே தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்ப தன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் வேற தெய்வத்தை வழிபடுகிறவர்கள். இவர்கள் 3 பேர் மாத்திரம் உண்மையான தெய்வத்திற்காய் அந்த கூட்டத்தின் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை சொல்லும் போதே அன்பான சகோதர சகோதரி, குடும்பத்தில் ஒருவராய் ரட்சிக்கப்பட்ட பல நிந்தனைகளை சகித்து கொண்டு இந்த தீயை போல பல மடங்கு தீயின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உள்ளமே, உன் முடியல ஒண்ணு கூட கருக என் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க, ஹல்லேலூயா, 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 ஆமென். என் கர்த்தர் வந்து ரட்சிப்பார், வந்து ரட்சிப்பார். நான் சொல்லுகிற வார்த்தை நன்றாய் கவனிங்கள். நீ நிற்கிறத மட்டும் ஸ்டாப் பண்ணிடாத, நீங்க நின்று கொண்டே இருங்கள். எது எக்ஸ்ட்ரீமா சத்துருக்கு செய்ய முடியுமோ செய்யட்டும். உங்க லைஃப்ல எக்ஸ்ட்ரீமா உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன செய்யணுமோ செய்யட்டும். அந்த முடிவில் உங்களை பார்க்கல, அவரை பார்க்க வைப்பார் என் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் என்று சொல்றீங்க? இந்த வார்த்தை காலையில தியானித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் எழுத வைத்த வார்த்தை இப்படி: கர்த்தருக்காய் சில இடத்தில் வைராக்கியமாய் நிற்கும் உள்ளத்தை ரட்சிக்க அவர் வருவார். அவர் வரும்போது எந்தெந்த கண்கள் உன்னை வேதனைப்படுத்தினதோ அதே கண்கள் உன் நிமித்தமாய் அவரை காணும், உங்கள் நிமித்தமாய் அவரை காணும். விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் நிமித்தம் அவரை காண்பார்கள். ஹல்லேலூயா. இந்த அக்கினி வந்ததினுடைய பலன் என்ன தெரியுமா?
ராஜா எவன் தீமை செய்தானோ, எவன் இவர்களுக்கு இந்த வேதனை கொடுத்தானோ அவன் வாயில சொல்றான், அவர்களை குறித்தல்ல அவரை குறித்து பேசுறான். ஆமே. கர்த்தருக்காய் வைராக்கியமாய் சில பாதையில் இருக்கிற உள்ளத்திற்கு இந்த வார்த்தையை தைரியமா சொல்றேன். ஏன் ஆண்டவரே, உங்களுக்காக தானே நிற்கிறேன், எனக்கு ஏன் இந்த நெருக்கம்? இந்த நெருக்கத்தின் முடிவில் உங்கள் நிமித்தம் அத்தனை வாய்களும் அவரை உயர்த்தும். நம்புறீங்களா இந்த வார்த்தையை? உங்கள் இந்த தீயின் நிமித்தம் அத்தனை வாயும் அவரை உயர்த்துது. ராஜா இதுவரை இந்த 3 பேரை பத்தி பேசிட்டு இருந்தவன் இப்ப 4வது ஒருத்தரை பத்தி பேச தொடங்குறான். கர்த்தரை குறித்து பேச தொடங்குறான். என் மூலமாய், நான் இந்த பாதையின் நடப்பதின் மூலமாய் என் கர்த்தரை ஜனம் உயர்த்துமானால் இந்த பாதைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் சொல்ல வந்த வார்த்தை, இப்படி ஒரு பாதையில கர்த்தர் உங்களை நிறுத்துகிறார் என்றா, உங்களை ரட்சிக்க யாரோ ஒருவனை கர்த்தர் அனுப்ப மாட்டா. கர்த்தர் உங்களுக்காய் வந்து நிற்பார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வருவார். ஆனா எப்ப வருவார்? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தீ எரியும் போதே கர்த்தர் வரவில்லை, அல்லது தீ 7 மடங்கு அதிகமாக்கும் போது கர்த்தர் வரவில்லை. அவர்கள் தூக்கி போட்ட பிறகுதான் அத்தனை கண்களும் அவரை பார்க்கிறது. ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். என் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்போ செய்யணுங்கிறது நல்லா தெரியும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லுங்க. என் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்போ செய்யணும்னு தெரியும். நான் ஆலோசனை கொடுக்க தேவை கிடையாது. ஹல்லேலூயா. இதை என் பிள்ளைக்கு இப்ப செஞ்சா கரெக்ட்ங்கிறது அவருக்கு தெரியும். எனவேதான் பைபிள் அடிக்கடி வருகிற ஏற்ற காலம், ஏற்ற நேரத்தில் அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவர், ஏற்ற நேரத்தில் வார்த்தை தருகிறவர், ஏற்ற நேரத்தில் கிரியை செய்கிறவர். ஏன் இவர்கள் நிற்க துவங்கும் போது தீயை 7 மடங்கு அதிகமாக்கும் போது கர்த்தர் ஒன்றை செய்திருக்கலாம். அப்படி செய்யவில்லை. என் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணுங்கிறது நன்றாய் தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் என் லைஃப்ல கர்த்தருக்காய் நிற்கும் போது, என் வாழ்க்கையில பிரச்சனை அதிகமாகும் போது கர்த்தர் சைலண்டாவே இருப்பார். அவர் சைலண்டா இருக்கிறத பார்த்து தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. என்ன செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்னு கன்ஃபார்ம், நிற்கிற எனக்காய் அவர் ரட்சிக்க வருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா எப்போ ரட்சிப்பார், எப்படி ரட்சிப்பார், இது எனக்கு தெரியாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜாக்கு முன்பாக நின்று சொன்ன வார்த்தை என்ன? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க, இப்படிதான் சொன்னாங்க. அவர் எங்களை விடுவிப்பார், இப்படி சொன்னாங்க. எப்படி விடுவிப்பார்னு சொன்னாங்களா? ஏன்னா அது நமக்கு தெரியாது. எப்ப விடுவிப்பார்னு சொன்னாங்களா? தெரியாது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்ன செய்ய போறார் தெரியுமா? இந்த தீக்குள்ள எங்களுக்காக வரப்போறார் சொன்னாங்களா? அவங்க சொல்ற அவர் எங்களை விடுவிப்பார். ஏன் ஆண்டவர் ரட்சிக்க வருவார். எப்படி ரட்சிப்பார் அது எனக்கு தெரியாது. எப்ப ரட்சிப்பார் எனக்கு தெரியாது. எப்படி ரட்சிப்பார் தெரியாது. ஆனா ரட்சிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு எப்ப செய்வார்னு தெரியாது, என்ன செய்ய போறார்னு தெரியாது, எப்படி செய்ய போறார்னு தெரியாது. ஆனா என் தேவன் என்னை ரட்சிக்க வருவார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய டைமிங்லாம் கரெக்டா இருக்குங்க. வெள்ளிக்கிழமை நாம் கேட்டோமே மொர்தெகாயுடைய வாழ்க்கையை குறித்து இல்ல? அந்த ராத்திரியிலே ராஜாக்கு தூக்கம் போகுது. எந்த ராத்திரி? தூக்குமரம் உண்டாக்கப்பட்ட அந்த ராத்திரி. எஸ்தரின் புஸ்தகம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, எஸ்தரின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினா எந்த ராத்திரி? அதுக்கு முந்தின அதிகாரம் 5வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். அந்த ராத்திரி தூக்கு மரம் ரெடி ஆயிட்டு இருக்கும் போது அந்த ராத்திரி ஒருத்தனுக்கு தூக்கம் போகுது. தூக்கம் போன ராஜா செஞ்ச காரியம், நாளாகம புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறார். அவர் எழுதின அந்த டைரி எடுத்து படிக்கிறார். நடபடிகள் எடுத்து படிக்கும் போது அங்கே ஒருவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் மொர்தெகாய் செய்த காரியம். இந்த காரியம் எப்பொழுது நடந்தது என்றால், எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 22, 23 வசனங்களை வாசியுங்கள்.
இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் ராஜாவுக்கு விரோதமாய் 2 பேர் எழுந்து ராஜாவை கைப்போட வந்தபோது அதை அறிந்த மொர்தெகாய் எஸ்தரின் மூலமாய் ராஜாவுக்கு அதை அறிவித்த போதுதான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. 23வது வசனம். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய் என்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே புஸ்தகத்திலே எழுதப்பட்டது. நல்ல கவனிங்க. சிலதெல்லாம் உடனே ஆண்டவர் செய்ய அனுமதிக்காததுக்காக மொர்தெகாய் இந்த காரியத்தை செஞ்சது நிமித்தம் ராஜா செஞ்சது என்ன தெரியுமா? புஸ்தகத்தில் எழுதினார், ஆனா பலன் கொடுக்கல. இந்த இடத்துல நாமளா இருந்தா யோசித்திருப்போம், இவ்வளவு நன்மை செஞ்சேன்னு எனக்கு ஏதாவது நடந்துச்சா? சில இடத்துல நாம் நினைத்த நேரத்துல கர்த்தர் அனுமதிக்காத சில நன்மைகளுக்காக எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? நான் நினைச்சது போல சில காரியங்கள் நான் நினைத்த நாளில் நடக்காததுக்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை அன்றைக்கே ராஜா மொர்தெகாய் செய்த இந்த காரியத்திற்காக ஒரு பிரதிபலன் கொடுத்திருந்திருப்பாரானால் இந்த புஸ்தகத்தில் அவர் எழுதியிருப்பாரான்னு கேட்டா, ஆண்டவர் சொல்ல விடல, ஆண்டவர் செய்ய விடல. ஆண்டவர் வெயிட் பண்றார். எதுக்கு வெயிட் பண்றார் தெரியுமா? மொர்தெகாயே, இதுக்கு பிறகு ஒரு ஆமான் வருவான், உனக்குன்னு ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணுவான்ங்கிறது உனக்கு அன்னைக்கு தான் தெரியும், எனக்கு இன்னைக்கே தெரியும். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் ஆண்டவர் என்னுடைய நேற்றை அறிந்தவர் மாத்திரமல்ல, என்னுடைய இன்றைய அறிந்தவர் மாத்திரமல்ல, என்னுடைய நாளையும் என்னுடைய தலைமுறைக்கான காரியத்தையும் அறிந்திருக்கிறவர் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எனவே தான் சில காரியம் நாம ஏன்னு கேட்கிறோம், ஆண்டவர் சொல்றேன் வெயிட் பண்ணு. அவர் சைலண்டா இருக்க ரீசனே அவருக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகுது. ராஜாவை அன்றைக்கு பிரதிபலன் கொடுக்க விடவில்லை. சரி, இப்போ ஆமான் அடுத்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரம் 1வது வசனம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு இந்த காரியம் நடந்த பிறகு ஆமான் எழும்புறா. இது மொர்தெகாய்க்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். சில பிரச்சனைகள், நாளைக்கு நான் சந்திக்க போற பிரச்சனை நடுவில் கர்த்தர் எழுந்தருளினால் சில கிரியைகள் நடக்கும் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சில காரியத்தை கர்த்தர் தடை பண்ண ரீசன், ஏன் ஆண்டவர் என் கைக்கு இதை நீங்க கிடைக்க விடல, ஏன் ஆண்டவர் இந்த பலன் எனக்கு கிடைக்காம நீங்க அதை அடைத்து போட்டீங்க, இப்படிப்பட்ட கேள்வியோடு இருக்கிற உள்ளத்திற்கு தான் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். நான் அன்னைக்கு செய்ய விட்டிருந்தா இன்னைக்கு பல காரியங்கள் உனக்கு தடைபட்டு இருக்கும், நீ இன்னைக்கு இல்லாமலே போயிருந்திருப்பாய். அன்னைக்கு சிலதை தடுத்ததுனால இன்னைக்கு உனக்கு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை தேவன் செய்த நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணோம், தேவன் சிலவைகளை செய்யாததற்காகவும். ஹல்லேலூயா, ஆமென். நான் இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற வார்த்தை ஒரு காரியம், ஆண்டவரே, ஏன்னா நான் படிச்சு போகணும்னு நினைச்சதெல்லாம் ஒண்ணு, அப்படியெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்காததுக்காக ஸ்தோத்திரம். அப்படி போயிருந்தால் இன்னைக்கு நீங்கள் என்னை தேடியும் என்ன சந்தோஷமா சொல்றீங்க பத்தியா? ஆமா, காணாதிருப்பீர்கள். இப்படி ஒரு கேரக்டர் இருந்திருப்பேனான்னு தெரியல. சிலதை கேட்டது போல அவர் செய்யாததுக்காக. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், நான் கேட்டதெல்லாம் செய்யாததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் நல்ல தகப்பன், அவர் நல்ல பிதா. உங்க இஷ்டம் போல செய்து முடிக்கிறவர் அல்ல, அவர் எதை நினைத்திருக்கிறாரோ அதை செய்து முடித்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த காரியம் நடந்த உடனே ஒரு பிரதிபலனை ராஜாவை கொடுக்க விடாமல் ஆண்டவர் அதை எழுத வைக்கிறார். எழுத வைத்து விட்டு இப்பொழுது ஆமான் எழும்பி ஒரு கட்டளை கொடுத்தது. அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் அவனை ஓபன் பண்ண விடல. அந்த புஸ்தகத்தை என்னைக்கு ஓபன் பண்ண வைக்கணும், அன்னைக்கு அவனை எப்படி யோசிக்க வைக்கணும், அன்னைக்கு இவனை கொண்டு என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் அவர் தீர்மானிக்கிறார். ஹல்லேலூயா. எப்ப செய்யணும், எப்படி செய்யணும், என்ன செய்யணும், இதை கர்த்தர் அறிவார். இதை கர்த்தருக்கு தெரியும். எனவேதான் தேவன் மேல அவ்வளவு நம்பிக்கையா இருங்க. ஒரு காரியம் தலைக்கு மேல போகும்போது ஆண்டவர் இதுல எப்படி இப்படி பார்க்காதீங்க, என் ஆண்டவர் விடுவிக்க வல்லவர், இது சொல்லிட்டு இருங்க. ஹல்லேலூயா. மொர்தெகாய் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாதிரி ஒரே வார்த்தை உங்க வாயில சொல்லுங்க, என்ன? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை விடுவிக்க. அவ்வளவுதான். எப்படி நடக்கும், என்ன நடக்கும், என்ன இது எனக்கு தெரியாது. எனக்கு ஒண்ணு தெரியும், என் ஆண்டவர் என்னை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். நம்புறவங்க மாத்திர ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ராத்திரி சரியான இரவு,
ஆண்டவருடைய டைமிங் ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. ஆமென். ஒருவேளை அடுத்த நாள் இரவுல ஒரு தூக்கத்தை இல்லாமல் ஆக்கியிருந்தா கூட மொர்தெகாய் இருந்திருப்பாரான்னு கேட்டதில்ல. எந்த இரவுல இவன் தூக்கத்தை கலைக்கணும், எந்த இரவுல இவனுக்கு அந்த புஸ்தகத்தை ஞாபகப்படுத்தணும், எந்த இரவுல அவன் மொர்தெகாயை பத்தி நினைக்கணும், இது எல்லாத்தையும் கரெக்டா பெர்ஃபெக்ட் டைம்ல ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அவன் சரியான நேரத்துல அவன் தூக்கத்தை கலைச்சி புஸ்தகத்தை எடுக்க வச்சு, அதுவும் வெள்ளிக்கிழமை கேட்டது போல சரியா அவனை பத்தி எழுதின பேஜ் தான் வருது. ஹல்லேலூயா. எனக்கு எங்க உங்க டைம் வரும்போது அவர் எடுக்கிற புஸ்தகத்துல வேற எந்த பேரை வராது, உங்க ஃபைல் தான் வந்து நிற்கும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். சில ஆபீஸ்ல எல்லாம் போகும்போது நம்ம ஆரம்பத்திலே போய் ஃபைலை கொடுத்துருவோம். ஆனா ஆபீசர் வந்த பிறகு அந்த டேபிளை பார்த்து நம்ம ஃபைலுக்கு மேல நிறைய ஃபைல் இருக்கும். இதை பார்த்த உடனே நம்ம தீர்மானிப்போம், இன்னைக்கு நம்ம ஃபைல் எடுக்கவே. இன்னைக்கு உங்க டேனா உன் ஃபைல் எத்தனை ஃபைலுக்கு கீழே இருந்தாலும் அந்த ஃபைலை கர்த்தர் எடுப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. லூக்கா 13வது அதிகாரத்துல ஒரு ஓய்வு நாள் அன்று இயேசு ஜெபாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒருவளை பார்க்கிறார். ஆமென். 18 வருஷம் கூனியா இருந்த ஸ்திரீ. அவளை பார்த்து ஆண்டவர் அவளை கூப்பிடுகிறார். பக்கத்தில் கூப்பிட்டு அவளை கண்டு 12வது வசனம் தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். இந்த 18 வருஷத்துல ஒவ்வொரு வாரமும் அவ எதிர்பார்த்து வந்திருந்திருப்பா, இன்னைக்கு எனக்கு சுகம் கிடைக்கும். ஃபைலை ஒவ்வொரு நாளும் வச்சு ஃப்ரெண்டில் வைப்பா. ஆனால் அந்த ஃபைல்லாம் கீழே போயிட்டே இருக்கும். இப்போ 18 வருஷம் ஆயிடுச்சு. அதே போல் ஒரு சண்டே வந்து இருக்கிறா. இப்போ ஃபைலை பார்க்குறா, கீழே இருக்கு. அவள் மாத்திரமல்ல பலவீனத்தோடு அந்த இடத்துல வந்திருந்திருப்பது. நிறைய பேர் வந்திருந்திருப்பாங்க. நிறைய ரிக்வெஸ்ட் அங்கே வந்திருக்கும். ஆமாம், எந்த ரிக்வெஸ்ட்டையும் அன்னைக்கு செலக்ட் பண்ணாமல் 18 வருஷமாக வைக்கப்பட்ட ஒரு ஃபைலை திரும்ப மேலே எடுத்து வச்சு வேற யார் பேரையும் சொல்லாமல் அவளை கூப்பிட்டு கிரியேட் செய்த ஆண்டவர். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன் டைம் வரும்போது என் ஃபைல் ஓபன் ஆகும் நம்புறவங்க மாத்திரம், ஏன் டைம் வரும்போது என் ஃபைலை கர்த்தர் ஓபன் பண்ணுவார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி glory. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா ஒரு காரியத்துல கேர்ஃபுல்லா இருங்க, ஃபைல் அவர் டேபிள்ல தான் இருக்கான்னு பாத்துக்கோ. எங்கேயோ ஃபைலை வச்சுட்டு என் ஃபைல் ஆண்டவர் ஓபன் பண்ணுங்கன்னு அவர் பண்ண மாட்டார். என் ஃபைல் அவர் டேபிள்ல இருக்கணும். என் ஃபைல் அவர் டேபிள் இருந்துச்சுன்னா ஏற்ற காலத்தில் அவர்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்க. அந்த ராத்திரி வந்தபோது இந்த ராத்திரி என்ன நடக்குது, என்ன உருவாகிட்டு இருக்குது, இது எதுவுமே மொர்தெகாய்க்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா என்ன செய்யணும்? மொர்தெகாயே, இந்த இரவுல என்ன நடக்குன்னு உனக்கு பலது தெரியல, ஆனா உன்னை நடத்துகிற கர்த்தருக்கு நல்லா தெரியும். பல இரவுகளை நாம் தாண்ட காரணமும், பல நாட்கள் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்க காரணமும் எனக்கு தெரியாத அநேகத்தை என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க. அதனால தான் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். எத்தனை தூக்கு மரத்துக்கு நம்மை கர்த்தர் தப்புவித்திருக்கிறார், எத்தனை கண்ணிகளுக்கு கர்த்தர் நம்மை தப்புவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. மொர்தெகாய்க்கு தெரியாது. ஆமென். ஆமானுடைய மனைவி பிளான் போடுறது, ஆமான் பிளான் போடுறது, ஒரு தூக்கு மரம் ரெடி ஆகிறது எதுவுமே தெரியாது. அவன் அங்க ரெடி பண்ண மொர்தெகாயை பார்த்து கொண்டிருக்கிற, இரவும் பகலும் தூங்காமல் நமக்காய் விழித்திருந்து நம்மை காத்து கொண்டிருக்கிற தேவன் அதை பார்த்து அந்த ராத்திரி செலதை செய்கிறார். ஆமென். தூக்க கலைஞ்சது ராஜாவுக்கு புரியல. ஏன் நல்லா தானே நேற்றுக்கு வர தூங்கினேன், இன்னைக்கு ஏன் தூங்க முடியல? சாப்பிட்டது ஏதாவது சரியில்லை, நீ சாப்பிட்டதெல்லாம் கரெக்டாக தான் சாப்பிட்ட, உன்னை ஒருத்தர் குழப்பிட்டு இருக்கிறார். எனக்காய் ஒருவர் யுத்தம் பண்ண தொடங்கிட்டார்னா, எனக்காய் ஒருவர் இறங்கி விட்டார், என்னை ரட்சிக்கிறவர் வந்து விட்டார், காரியங்கள் மாறுதலாய் முடியும் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர் ரட்சிக்க வருவார் அந்த இரவுல. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். இங்க தீ 7 மடங்கு அதிகமாகும் போது ஆண்டவர் எதுவுமே பேசல. திரும்ப இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், கர்த்தருக்காய் நிற்கிற சில பாதையிலே கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்றால், ஆமென், அவர் ஏதோ ஒரு காரியத்தை திட்டம் பண்ணிட்டார்னு அர்த்தம். ஆமென். ஏதோ ஒன்று பிளான் பண்ணிட்டார். என் ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார். ஆமென். உடனே செய்கிறதற்கும் தாமதித்து செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. உடனே செய்வது உங்கள் லைஃப், உங்க கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும்.
ஆனால் தாமதித்து செய்வது பல கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கு உடனே செய்யணுமா, தாமதிச்சு செய்யணுமா? ஹலோ, உடனே செய்யணுமா, தாமதிச்சு செய்யணுமா? சவுண்ட் அப்படியே குறையுது. ஒருவேளை நான் சொல்லி இன்னும் தாமதிச்சுட்டா, உங்க டே வரும்போது உங்க ஃபைல் ஓப்பன் ஆகும். பக்கத்துல பார்த்து உங்க டேல உங்க ஃபைல் ஓப்பன் ஆகும். சிலர் யோசிக்கிறாங்க, தூக்கத்தில் எழுப்பி எந்த ஸ்டேஷன்ல யார் ஓப்பன் பண்ணுவாங்க? உங்க டேல பரலோகத்துல உங்க ஃபைல் ஓப்பன் ஆகும். ஒரு ராஜா ஓப்பன் பண்ண புஸ்தகத்துல மொர்தெகாய் பேர் இருந்த போதே அந்த மொர்தெகாய்க்கு இவ்வளவு நன்மை நடக்கும்னா, என் ராஜாதி ராஜா ஓப்பன் பண்ற புஸ்தகத்துல என் பேர் இருக்கு, என்னை குறித்து அவர் எழுதி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஹல்லேலூயா, நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல. அப்ப ஒரு காரியத்தை யாராலும் காப்பாற்ற முடியாத ஒரு நிலை வரும்போது, இந்த காரியத்துல தூதர்களை அனுப்பியோ அல்லது தீர்க்கதரிசிகளை அனுப்பியோ எந்த மனுஷனை அனுப்பி எந்த காரியத்தினாலும் காப்பாற்ற முடியாத ஒரு நிலை வந்தபோது கர்த்தர் வேற எந்த சொல்யூஷன் கொடுக்கல, அவர் வந்து ரட்சிக்கிறார். அவர் வந்து ரட்சிக்கத்தக்கத ஒரு சூழ்நிலையில கொண்டு வரான்னா புரிஞ்சுக்கோங்க, அதன் முடிவிலே அநேக கண்கள் கிறிஸ்துவை காண போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில சூழ்நிலை கர்த்தர் அப்படிதான் அனுமதிப்பார். எனவே தான் நம்முடைய நம்பிக்கையை வேற யார் மேலே வச்சிடாதீங்க. வேதத்தில் ஒரு வார்த்தை இந்த காலை நேரத்தில் என்னோடு இடைப்பட்ட வார்த்தை, எரேமியா 3வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 3வது அதிகாரம் 23வது வசனம். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பதே மெய்யே. ஹல்லேலூயா. குன்றுகளும் திரளான மலைகளும், ஆமே, அநேக உதவிகள் நமக்கு இந்த பூமியில அனுகூலமா இருக்கலாம், அநேக நபர்கள் நமக்கு அனுகூலமா இருக்கலாம். தாவீது சொல்லுகிறார், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார், கர்த்தர் என் ரட்சிப்பா இருக்கிறார். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா. ஆமே, பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே. என் நம்பிக்கையை நான் சிதற விட்டுறக்கூடாது, என் நம்பிக்கையை நான் பிரித்திடக்கூடாது. கொஞ்சம் நம்பிக்கை ஆண்டவர் மேல, கொஞ்சம் நம்பிக்கை மனுஷர்கள் மேல, எனக்கு கொஞ்சம் ஒரு அனுகூலமான ஒரு வே வந்ததும் ஆண்டவர் மேல இருக்கிற மொத்த நம்பிக்கை அப்படியே ஸ்பிளிட் பண்ணி இந்த காரியத்தின் மேல இப்படி மட்டும் ஒரு தேவ பிள்ளை செய்திராதுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது கர்த்தர் எப்படி நம்மளை கொண்டு வருவார் தெரியுமா? மொத்த நம்பிக்கை அவர் மேல வைக்கத்தக்கதான் நம்முடைய சிச்சுவேஷனை மாத்திடுவார். ஹல்லேலூயா. எகிப்தில் இருக்கிற தன்னுடைய ஜனத்திற்காக மோசே எல்லாவற்றிலும் வல்லவனானவன். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் அதனுடைய 22 முதல் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 7:22 முதல் 25 வரை. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. மாறாய் அவர்கள் செய்த காரியம் என்ன? 27வது வசனத்தில் வாசியுங்கள். அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார் என்றான். அப்படி சொல்லி அவனை அனுப்புறாங்க. இப்பொழுது எகிப்திலிருந்து வெளியில வருகிறார். 40 ஆண்டு காலம் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். 80 வயதுல கர்த்தர் வந்து சந்திக்கிறார். கர்த்தர் வந்து சந்திக்கிறது எந்த வயதுலன்னு பாத்தீங்கன்னா 80வது வயதுல. இந்த 80வது வயதின் மோசே நிலை நமக்கு நல்லா தெரியும். அவன் வாக்கில் வல்லவன் அல்ல. இப்பொழுது அவனுடைய பலன் குறைந்து கொண்டிருக்கிறது.
அவனுடைய ஓட்டம் முடிகிற நாட்கள் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. காரணம் மோசே எழுதினார், மனுஷனுடைய ஆயுசு காலம் 70, பலத்தின் மிகுதினால 80. அப்ப 80 வயது தான். அதுக்கு மேல நிற்கிறது வந்து சஞ்சலம் கஷ்டம்னு சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஓட்டம் முடிகிற காலத்துல தான், பலன் குறைந்த காலத்துல கர்த்தர் வந்து சொல்றாரு, நான் உன்னை கொண்டு ரட்சிப்பேன்றார். ஆமா, நல்லா கவனிங்க. எந்த மற்ற ஒரு அனுகூலமான காரியங்களும் தேவன் என்னோடு இல்லாமல் எனக்கு ரட்சிப்பை தர முடியாது. மோசே என்ன நினைச்சிட்டு போறான்னு, என் கையில தான் ரட்சிப்பை தர போற, நீ நினைச்சது நல்லது. ஆனா நீ எந்த நம்பிக்கையில போற தெரியுமா? அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில அல்ல, நீ படிச்சது நம்பிக்கையில போற. ஹல்லேலூயா. நீ படிச்சது நம்பிக்கையில போற. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை நல்லா படிக்க வச்சாரா, படிங்க. கர்த்தர் நல்ல ஞானத்தை தந்திருக்கிறாரா, இருங்க. நல்ல பலன் தந்திருக்கிறாரா, வச்சுக்கோங்க. ஆமா, திறமைகளை தந்திருக்கிறாரா, நல்லது. எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா வச்சிருக்கிறாரா, நல்லது. காரிய சித்தியோ, ஆமா, என்ன இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு செய்யாம எனக்கு ரட்சிப்பே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்திற்குள்ள எல்லாவற்றிலும் சிறந்தவனா இருக்கிறான். அவனால என்ன வேணாலும் செய்ய முடியும். பார்வோனின் குமாரத்தின் மகனாய் அறியப்பட்டவன். அப்படி இருந்த மோசே இப்பொழுது வனாந்திரத்தில் ஆடு மேய்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கு அங்க நிக்க முடியல. சகோதரர்கள் அவனை அறியவில்லை, அறிய முடியாது. ஆண்டவர் அறிய விடவில்லை. என் பலத்தை நம்பி, என்னை நம்பி, நான் கற்றதை நம்பி, என் பணத்தை நம்பி, என் குடும்பத்தை நம்பி, என்னோடு இருக்கிற சில நபர்களை நம்பி சில பாதையில் தேவனுடைய ரட்சிப்பை என்னால பார்க்க முடியாது. அவருடைய ரட்சிப்பை பார்க்கணும்னா எனக்கு பலன் இருந்தாலும் சரி, பலன் இல்லாட்டாலும் இருந்தாலும் சரி, எனக்கு திறமை இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் இருந்தாலும் சரி, என் கூட யார் இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, எனக்கு ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்கிற நிச்சயத்தோடு ஒருவன் காத்திருப்பானால் அவனை கொண்டுதான் கர்த்தர் சில காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். 80 வயதுல மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே நான் வாக்கில் வல்லவன் அல்லன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன். ஹல்லேலூயா. எந்த இடத்தை எதை அவன் பிரஷியஸா தன்னுடைய வாழ்க்கையில பலனாய் பார்த்து கொண்டிருக்கிறானோ அதை பலவீனப்படுத்தி விட்டு தான் ஆண்டவர் அவனை செலக்ட் பண்றார். அப்ப தேவன் சில காரியங்களை நமக்கு அனுகூலமாக்கும் போது ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும், நம்பிக்கையை அதன் மேல் வைக்காதீர்கள், நம்பிக்கையை அவர் மேல் வைக்க. ஹல்லேலூயா. சில அனுகூலமான சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்துவார். சில காரியத்தில் சில நபர்களை கர்த்தர் நமக்காய் ஆயத்தப்படுத்தி தருவார். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவர்கள் மேல் நம்பிக்கை வைக்காதீர்கள். பாருங்க, இப்பொழுது மோசே தன் பலத்தை போய் நிற்கிறான், காரியம் சாதிக்கவில்லை, ரட்சிப்பு வரவில்லை. இப்போ ஆண்டவர் அவன் அனுப்புறார். முச்செடியில் எழுந்தருளி அவனை உருவாக்கி கோலை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி அவனை அனுப்பி இப்பொழுது எகிப்துக்குள் வருகிறான். வந்தவன் 10 அற்புதங்களை கிட்ட செய்து பார்க்கிறான். அந்த அற்புதத்திலும் கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடவில்லை. எப்பொழுது ரட்சிப்பு கட்டளையிடப்பட்டது என்றால், ஒரு ராத்திரி அவன் கோலினால் செய்த அற்புதத்தை தாண்டி ஆண்டவர் சொல்றார், ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து பலியிட அப்படின்றார். ஆமென். சில பிரச்சனைக்கு என் லைஃப்ல என்ன அற்புதம் நடந்தாலும் ரட்சிப்பு வராது. என் ஆண்டவர் இடைப்பட்டால் மட்டும்தான் ரட்சிப்பு. எகிப்தின் பிரச்சனைக்கு என் ஆண்டவர் இடைப்பட்டால் மட்டும்தான் ரட்சிப்பு. 10 அற்புதத்துல எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். 10 அற்புதத்துல எகிப்தியன் வாதிக்கப்பட்டான். ஆனால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு இல்ல. ரட்சிப்பு ஒரு மோசேக்கு அதுதான் புரியல. ஆண்டவரே, அற்புதம் நடக்குது, ஆண்டவரே என் கையை கொண்டு இவ்வளவு அற்புதங்களை செய்கிறீரே, ஆனா ஏன் ரட்சிப்பு இல்ல? அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்றார், ரட்சிப்பு வரணும்னா, இந்த காரியத்துல ரட்சிப்பு வரணும்னா உன் பலத்தினால முடியாது, உன் பராக்கிரமத்தினால முடியாது, உன்னோடு இருக்கிற எந்த நபர்களால முடியாது. ஒரே ஒருவர் இடைப்பட்டால் மாத்திரம்தான் ரட்சிப்பு. அது வேற யாரும் அல்ல, ஆட்டுக்குட்டியானவர் இடைப்பட்டால் மாத்திரமே. அப்போ ஒரு காரியத்தை இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தை இதுதான். சில சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்ப பிரதிகூலமாகி வேற ஆப்ஷனே இல்லை என்கிற ஒரு நிலையில் நீங்கள் நிற்கிறீர்கள் என்றால், இந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒருவர் கர்த்தரை மட்டுமே. வேற எந்த சொல்யூஷனும் தேடாதீங்க, வேற யாரையும் பார்க்க போயிடாதீங்க. ஆமென். எல்லாரும் கைவிட்டு, என் பலன் கைவிட்டு, என் படிப்பு கைவிட்டு, என் ஞானம் கைவிட்டு கர்த்தர் எல்லா பக்கத்திலும் அடைச்சிட்டார்னா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல ரட்சிப்பு கிடைக்காதுன்றல்ல,
ஒருவர் வந்தால் ரட்சிப்பு உண்டு. ஒருவர் வந்தால் ரட்சிப்பு உண்டு. யாரும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் வந்து உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமா, இந்த இடத்துல நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவருக்கு இடம் கொடுக்கணும். அவரை நம்பி இடம் கொடுங்கள். மோசே அவருக்கு இடம் கொடுத்து, இப்ப ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திற்கு இடம் கொடுத்த போது இதுவரை நடந்த அற்புதத்தில் வெளிப்படாத ரட்சிப்பு, தன்னுடைய பலத்தில் வெளிப்படாத ரட்சிப்பு, தன்னுடைய திறமையில் வெளிப்படாத ரட்சிப்பு, 430 வருஷம் அடிமைப்படுத்தின அந்த இரவிலே கர்த்தர் ஒரு விடுதலை கட்டளையிட்டார். ஆமென். அவர் வர்றது வரதான் வந்துட்டார், நான் ரட்சிப்பு கன்ஃபார்ம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் ரட்சிக்க முடியாத இடத்தில் வந்து அவர் என்னை ரட்சிக்கிற தேவன். இரண்டாவது அவர் யார் வந்து ரட்சிக்கிறார்? யோவான் 11வது அதிகாரம். இது தெரிந்த சம்பவம் தான், பலமுறை தியானித்திருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தை ஒரு விசை கூட தியானிக்க வைப்பாராக. யோவான் 11வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு வருகிறார் என்று, இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டார். அவர் என்ன சொல்லி புறப்படுகிறார் என்றால், ஆமென், அதுக்கு முந்தின வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஆமென். 12வது வசனம் 11வது வசனத்தில் வாசியுங்கள். இவைகளை அவர் சொல்லிய பின்பு நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறார், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். மார்த்தாளுடைய காதில் இப்பொழுது செய்தி கேட்கப்படுகிறது, இதோ இயேசு வருகிறார் என்று. இயேசு வந்து அந்த வீட்டில் செய்த கிரியை நமக்கு தெரியும். இந்த வீட்டிலையும் இந்த ரட்சிப்பை வேற யாருக்கும் கொடுக்க முடியாது, இதை அவரால் செய்ய மட்டும்தான் முடியும். ஆமென். இங்கே அவர் வந்து ரட்சிக்க காரணம் என்ன? வெயிட் பண்ணி ரட்சிக்கிறார். உடனே கிரியை செய்யாமல் 4 நாட்கள் தாம் இருந்த இடத்தில் திரும்ப உட்கார்ந்து வேற எந்த ஊழியத்தையும் செய்யாமல் சீஷர்களோடு பேசுகிறார். அங்கே அழுகையின் சத்தம் மார்த்தாள் மரியாள் வீட்டில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதையும் கவனிக்கிறார். ஆனால் கவனித்து எந்த ஒரு மறு உத்தரவு கூட கொடுக்கல, எந்த பதிலும் கூட சொல்லிவிடல. மார்த்தாளே அழாத, 4 நாள் தாண்டி நான் வருவேன், எதுவும் சொல்லலை. ஆனால் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், ஆமென், அளவிட்டு ரசிக்கிறார்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. உங்களை ரொம்ப அளவிடுறாருன்னா உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்த போறாரு. ஆமென். ரொம்ப கண்ணீர் உங்க குடும்பத்தில் வருதா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து உயர எழும்புகிற நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது அவர் வருகிறார் என்கிற செய்தி கேட்கப்படுகிறது. இங்கே ஏன் கர்த்தர் இந்த குடும்பத்தை தேடி இத்தனை நாட்கள் தாண்டின பிறகும் அவர் வந்து ரட்சிக்க காரணம் என்ன? இந்த குடும்பத்துக்கு அனுமதிக்கப்பட்ட இந்த சூழ்நிலை என்பது அவர்களுக்கு அடுத்த காரியம் கிடையாது, இது பரலோகத்துக்கு அடுத்த காரியம். எனவேதான் 11வது அதிகாரத்தின் 1 முதல் வாசியுங்கள். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையினால் அவருடைய 3வது வசனம். அப்பொழுது அவளுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். இப்பொழுது இயேசுவின் இடத்தில் இந்த வந்து செய்தி வந்து சொன்னதும் 4வது வசனம் சொல்லப்படுகிறது. இயேசு அதை கேட்டபொழுது இந்த வியாதி தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ பேர் வியாதியாய் வந்தபோது இயேசு உடனே போய் அற்புதத்தை செய்த ஆண்டவர். அவர் நேசித்த குடும்பம், அவர் சிநேகிக்கிற குடும்பம். இப்பொழுது அந்த வீட்டிலே தன்னுடைய சிநேகிதன் வியாதியா இருக்கிறான் என்று கேள்விப்பட்டதும் ஆண்டவர் எழுந்து போகாமல் 6வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஏன் கர்த்தர் தங்கி உடனே கிரியை செய்யாமல் இந்த வீட்டில் கொஞ்சம் அழுகையின் சத்தத்தை அதிகரித்தார் என்றால் 4வது வசனத்திலே வாசித்தோம், இந்த வியாதி தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவானது. இந்த வார்த்தை இந்த காலை நேரத்தில் தியானித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் இருதயத்தில் சொல்ல வைத்த வார்த்தை இதுதான். சில காரியங்களை உங்களை சந்திக்க வைத்ததும் சில காரியத்தை உங்களை சகிக்க வைக்கும் காரணம், இந்த விஷயம் உங்களுக்கு அடுத்ததல்ல, இந்த விஷயம் பரலோகத்துக்கு அடுத்த காரியம். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பல குடும்பத்திற்கு அனுமதிக்கப்படாத சில கடினமான பாதையை, சபையே, தெரிந்து கொள்ளப்பட்ட சபையே, தேவனால் ரட்சிக்கப்பட்ட சீயோனே, கர்த்தர் உனக்கு அனுமதிக்க காரணம் இது உனக்கு அடுத்த காரியம் அல்ல, இது அவருக்கு அடுத்த
காரியம், இது பரலோகத்துக்கு அடுத்த காரியம், பரலோக மகிமை வெளிப்படுகிற காரியம் இது. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே, ஆமே, நான் இந்த வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, யவீரு வீட்டில் மகள் வியாதியா இருக்கும்போது யவீரு வந்து பாதத்தை பிடிக்கிறான். பிடித்தவன் யாருன்னே தெரியாது, யவீரு யாருன்னே தெரியாது, பழகுனது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் டைமா பார்த்து தன் மகள் வியாதியா இருக்கிறதை சொன்னதுமே ஆண்டவர் எங்கேயோ போய் கொண்டிருந்தவர் இப்பொழுது யவீரு வீட்டுக்கு விரைகிறார். யவீரு வீட்டுக்கு போறார். யவீரு வீட்டில் போய் உடனே அற்புதம் செய்கிறார். அந்த வீட்டில் அழுகை என்பது பல நாட்கள் அல்ல, பல மணி நேரம் அல்ல, ஒரு சில மணி நேரம், கொஞ்ச நேரம் தான் அந்த வீட்டில் அழுகையின் சத்தம் கேட்குது. ஆனா மார்த்தாள் மரியாள் வீடு அப்படி அல்ல. இதுக்கு முன்பாக அந்த வீட்டுக்கு பழக்கம் உண்டு. இன்னும் சொல்ல போனா இயேசு சிநேகிக்கிற குடும்பம், இயேசுவை நேசிக்கிற குடும்பம், இயேசுவும் நேசிக்கிற குடும்பம். இயேசு சொல்லும் போதே சொல்லுவார், என் சிநேகிதனாகிய லாசர், நம் சிநேகிதனாகிய லாசர். எல்லாரையும் அப்படி சொல்லவில்லை, பார்க்கிற எல்லாரையும் அப்படி கூப்பிடல. அவர் யார் ரொம்ப நேசிச்சார் அந்த குடும்பத்தில் இருக்கிறவனை பார்த்து சொல்றார், என் சிநேகிதன், நம் சிநேகிதனாகிய லாசர். ஆனால் இந்த குடும்பத்தில் அழுகை என்பது ஒரு சில மணி நேரம் அல்ல, கிட்டத்தட்ட 4 நாட்கள் அழுகை. ஆமே. அப்ப ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிற குடும்பத்தை சில நேரத்தில் அவன் கண்ணீர் ஜாஸ்தியாகுதுன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்களை ரொம்ப லவ் பண்றார். ஹலோ, என்ன ரொம்ப அழ வைக்கிறான்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்துக்க பார்க்கலாம். வெக்கப்படாம இந்த கால நேரத்தில் நற்செய்தி, யவீரு குடும்பத்தின் மேல இல்லாத பாசம் உன் குடும்பத்தின் மேல கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசித்தாமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே, யாருன்னே தெரியாத குடும்பத்தை கொஞ்ச நேரம் அழ விட்டீங்க. நீ நேசிக்கிற குடும்பத்தை பல நாட்கள் இந்த அழுகையில ஏதாவது செய்வீங்கன்னு பார்த்தா எதுவுமே செய்யல, சைலண்டா இருக்கிறார். என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது, 2 பேர் வந்து சொன்னாங்கல்ல, மார்த்தாள் மரியாள் அனுப்பி, அவங்க கிட்ட ஏதாவது சொல்லிவிட்டாரா? சொல்லிவிடல. அவங்க கிட்டையாவது சொல்லிவிட்டுருக்கலாம், நீங்க போய் சொல்லுங்க இது மகிமை வெளிப்படுது. எதுவுமே சொல்லல. மார்த்தாளும் மரியாளும் ஒவ்வொரு நாளும் ஏங்கி அழுறாங்க. ஆமென். வைக்கப்பட்டு 4 நாட்கள், அதாவது நம்பிக்கை அற்று போகிற நிலைமை வரை அழுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் வெயிட் பண்றார். ஏன் வெயிட் பண்றார்? இப்பொழுது வருகிறார் என்கிற செய்தி. ஏன் ஆண்டவர் வெயிட் பண்ணி வாரீங்க? மாத்தாலே, இது உனக்கு அடுத்த காரியம் கிடையாது, இது எனக்கு அடுத்த காரியம். என் தேவ ஜனமே, ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த காலம் தாண்டி கர்த்தர் உங்களை காத்திருக்க வைத்திருக்கிறார் என்றால் உங்களுக்கு நடக்க போறது உங்களுக்கு அடுத்த காரியம் கிடையாது, இது பரலோகத்துக்கு அடுத்த காரியம். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஒரு பிறவி குருடன் யோவான் 9வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர் அப்புறம் போகையில் அந்த பிறவி குருடனை கண்டார் என்று. அவர் குருடனை பார்த்ததுமே அவர் காது கேட்க அத்தனை பேரும் கேட்கிற கேள்வி. 2வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்றால், ஆண்டவர் கிட்ட இவன் மட்டும்தான் குருடனா வந்தானா? இல்லை. எத்தனை குருடர்களை கர்த்தர் குணமாக்கினார், எத்தனையோ பிறவி குருடர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். ஆமென். எத்தனையோ அற்புதங்களை சீஷர்கள் கண்ணார பார்த்து இருக்கிறார்கள். எந்த குருடனை பார்த்தும் கேட்காத கேள்வியை இந்த குருடனை பார்த்து தான் கேட்கிறாங்க. எந்த குருடனை பார்த்தும் பேசாத சில வார்த்தைகளை இந்த குருடனை பார்த்து பேசுகிறார்கள். இவர்கள் இப்படி பேச கர்த்தர் அலோ பண்ணும்போது, ஆமென், கர்த்தர் சொல்லுகிறார், இவன் ஏன் இப்படி பிறந்தான் தெரியுமா? நீங்கள் ஏன் இப்படி பேசுறீங்க தெரியுமா? இவனுக்கு செய்ய போகிற கிரியை என்பது இவனுக்கு அடுத்த காரியம் அல்ல, இது பரலோகத்துக்கு அடுத்த காரியம். ஹல்லேலூயா. இது பரலோகத்துக்கு அடுத்த காரியம். அன்பு ஜனமே, அன்பு சகோதர சகோதரி, பலரை குறித்து பேசாத வார்த்தைகள் உன்னை குறித்து இன்னைக்கு உலகம் பேசுதுன்னா, உங்களுக்கு செய்ய போகிற கிரியை பரலோகத்துக்கு அடுத்த கிரியைகளை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை குருடர்கள் வந்தார்கள், யார குறித்து ஒரு வார்த்தை பேசல. ஆனா இவனை குறித்து சிலருடைய வாய் பேச்சாவே கர்த்தர் சில நேரத்தில் நம்மளை கொடுப்பார்.
அப்படி கொடுக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, அதே வாய் அவரை மகிமைப்படுத்த போகுது. என்னை குறித்து யார் அற்பமாய் பேசுகிறார்களோ அதே வாய் என் தேவனை குறித்து மகிமைப்பட போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து ரட்சிப்பார். யாரை வந்து ரட்சிக்கிறார்னா, அவர் யார் யார் மேல தேவ திட்டத்தை போட்டு சில காத்திருப்புல நிற்க வைக்கிறார். ஆமென். லாசருவுக்காய் வந்தவர், இந்த பிறவி குருடனுக்காய் வந்தவர் எனக்காக வருவார் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வந்து ரட்சிப்பார். எனவேதான் லூக்கா 18வது அதிகாரம் அங்கே வேத வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. 7-8 வசனங்களை வாசியுங்கள். லூக்கா 18வது அதிகாரத்தின் 7-8 வசனங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சொல்லி 8வது வசனத்திலே சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல அவர் எப்படி நியாயம் செய்வார் தெரியுமா? 8வது வசனம் சொல்லப்படுகிறது சீக்கிரத்திலே. ஆனா அந்த சீக்கிரத்துக்கு முன்னாடி 7வது வசனத்துல இன்னொரு வார்த்தை இருக்கிறது, பொறுமையா இருந்து. ஹல்லேலூயா. அவர் வெயிட் பண்ணுவார், பொறுமையா இருந்து. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்போ செய்யணும். ஆமென். உங்க லைஃப்ல கர்த்தர் என்ன செய்ய போறார் இப்படியெல்லாம் கொஸ்டின் வரும்போது தைரியமா கேட்கறவங்கள்ட்ட சொல்லுங்க, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்போ செய்யணும் அவருக்கு தெரியும். நீங்களும் சொல்ல தேவையில்லை, நானும் சொல்ல தேவையில்லை, என்னை அழைத்தவர் அதை அறிந்திருக்கிறார். ஆமென். இப்படி மட்டும் சொல்லி விட்டுட்டீங்கன்னா அடுத்த கொஸ்டின் வராது. ஆமென். நமக்கு பயம், இப்படி சொன்னா என்ன ஆயிரும், ஒன்றும் ஆகாது. அவரை முன்னிறுத்துங்க. என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்போ செய்யணும், என்ன ஒன்றும் விசேஷமும் இல்லையா இப்படின்னு கேட்கும்போது சொல்லுங்க, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்போ செய்யணும் அவருக்கு தெரியும். ஏன்னா உங்க பிள்ளைக்கு இன்னும் கல்யாண வயசாச்சு, திருமணம் ஆகலையா, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்போ செய்யணும். ஏன்னா இன்னும் வாடகை வீட்டில் இருக்க, சொந்த வீடு கிடைக்கலையா, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்போ செய்யணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் செய்வதை யாருக்கும் தடுக்க முடியாது. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து. ஆமே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை. ஹல்லேலூயா. Thank you அப்பா. குறித்திட்ட யாராலும் ரட்சிக்க முடியாத இடத்தில் அவர் வந்து ரட்சிப்பார். ஆமென். தேவ திட்டம் உள்ளவன் வாழ்க்கையில் கர்த்தர் வந்து ரட்சிப்பை கட்டளையிடுவார். இனி ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போ ரட்சிப்புக்கு என்று காத்திருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஏசாயா 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே அவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். ஏசாயா 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ரட்சிப்பை பார்க்க விரும்புகிற தேவ பிள்ளைங்க ஒரு காரியம் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. யாராலும் ரட்சிக்க முடியாதுங்கிற நிலை வரும்போது அவர் என்னை தனியாய் விட்டுட்டு போக மாட்டார். அவர் வந்து ரட்சிக்கிறதை என் கண்கள் பார்க்கும். அது மாத்திரமல்ல, சில காத்திருக்க வைத்து சில நேரத்தில் கர்த்தர் அமைதியா இருந்து என்னை சிலவைகளை சந்திக்க வைப்பது இது எனக்கு அடுத்த காரியம் கிடையாது, இது அவருக்கு அடுத்த காரியம்னால அவர் வந்து ரட்சிப்பார். ஆனால் ரட்சிப்பை பார்க்க விரும்புகிற தேவ பிள்ளைங்க எப்படி இருக்க வேண்டும் என்றுதான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. அங்கே தீர்க்கதரிசியை கொண்டு எழுதுகிறார், நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். ஏன் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் என்றால், என் தேவன் எனக்கு பலனும் எனக்கு கீதமுமா இருக்கிறார். இந்த 2 அனுபவங்கள் உங்க லைஃப்ல நஷ்டப்படாதபடி பாருங்கள். என்ன தெரியுமா? பலனும்
துதியும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ரட்சிப்புக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைங்க பலப்படணும். ரட்சிப்புக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைங்க துதிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பலப்படுங்கள், துதித்திடுங்கள். இந்த ரெண்டு அனுபவத்தை இதுவரை செஞ்சீங்களோ இல்லையோ, இனி செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு தான் செய்திக்குள் வந்தேன். அவர் இனி தூரமா இருக்க மாட்டார். அவர் இதோ ரட்சிக்க உன் பக்கத்தில் வந்திருக்கிறார். இந்த நாட்களில் நீ பலப்படு, துதித்திடு. பலப்படு, துதித்திடு. இந்த ரெண்டையும் நீ செய். என்ன செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், அவர் பார்த்துப்பார். ஹல்லேலூயா. பலப்படுவதற்கு என்ன செய்யணும்? அதே ஏசாயா 35வது அதிகாரத்தில் மனம் பதறுகிறவர்களை பார்த்து சொல்லுவதற்கு முன்பாக 3வது வசனம் சொல்லப்படுகிறது. வாசியுங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஆமே, நீ பலனடைவதற்கு, அவருடைய ரட்சிப்பை பார்க்க நீ பலப்படணும். அந்த பலனை நீ பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் வாழ்க்கையில் எது நஷ்டப்படக்கூடாது என்றால், உங்கள் முழங்கால் ஜெபம் நஷ்டப்படக்கூடாது. நீங்கள் தேவனோடு தனிப்பட்ட விதத்தில் அமர்ந்திருப்பது நஷ்டப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அது எங்க நஷ்டமாகுதோ அங்கே தேவனுடைய ரட்சிப்பை பார்ப்பது என்னில் குறைந்து கொண்டே இருக்கும். ஆமென். பலப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். யெசபேல் இப்பொழுது எலியாவுக்கு விரோதமாய் வார்த்தையை அனுப்பி விட்டதும் எலியா என்ன செய்கிறான் என்றால், சூறைச்செடிக்கு கீழ் போய் படுத்துக் கொண்டான். நீ படுக்கும்படி அல்ல கர்த்தர் விரும்புவது, நீ எழும்பி முழங்கால் போட கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. படுத்திருந்தவனை தட்டி சொல்றார், நீ எதுக்கு இங்க படுத்திருக்கிற? நீ எழும்பி பர்வதத்துக்கு வா, நீ வந்து நில்லு. நீ வந்து நின்னா எவ்வேறு பெரிய யெசபேல் ஆனாலும் உன் மேல கை வைக்க கர்த்தர் விடவே மாட்டார். பலப்படு. நீ ரட்சிப்பை பார்க்க சபை நீ பலப்படு. பலப்படுவதற்கு செய்ய வேண்டிய முதல் காரியம், அப்ப சமூகத்தில் முழங்கால் போட்டுருங்க. இன்னைக்கு நாம் செய்கிற பெரிய பெரிய தப்பு, பிரச்சனை ஜாஸ்தி ஆகும்போது பிரச்சனத்தில் இருக்கிறத நஷ்டப்படுத்துறோம். ஆமே, பிரச்சனை ஜாஸ்தி ஆகும்போது பிரச்சனத்தை ஜாஸ்தி ஆக்குங்க. ஹல்லேலூயா. சூழ்நிலை தாறுமாறாகும் போது எங்க தானியேலை பாருங்க, ராஜா போட்ட கட்டளை கூட தானியேல் முழங்கால் போடுறதை தடுக்க முடியவில்லை. ஆமே, தானியேல் ஆமே, ஒருவேளை அன்னைக்கு ஜெபிக்காம இருந்திருப்பான். ஆனா ராஜா ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது போல இருக்க, சில காரியங்கள் அவனுக்கு அனுகூலமாக வந்தது போல இருக்கு. ஆனால் தேவனுடைய ரட்சிப்பை அவனால் பார்த்திருந்திருக்க முடியாது. சிங்கத்துக்கு உள்ள எத்தனை பேர் அந்த சிங்க கெபிக்குள் போடப்பட்டிருந்திருப்பார்கள். போடப்பட்ட யாருமே இதுவரை உயிரோட வந்ததா சரித்திரமே. ஆனால் இவன் முழங்கால் போட்டதுனால ராஜாக்கே நம்பிக்கை இருக்குது, அவன் சாக மாட்டான். தானியேலுக்கு நம்பிக்கை இருந்துச்சான்னு தெரியல, தூக்கி போட்டவனுக்கு நம்பிக்கை, ஆனா ராஜாக்கு நம்பிக்கை. அதனாலதான் அவருக்கு தூக்கம் வரல. காலையில் எழும்பினோன்னா குகைக்குள்ள போறார். ஏன் ஆளை விட்டு கேட்டிருக்க வேண்டியதானே, அங்க போய் அவன் உயிரோட இருக்கிறாரான்னு பாரு. அவனா போறான். ராஜாக்கு அவ்வளோ கான்பிடென்ட். முழங்கால் போட்டவனை கர்த்தர் சிங்கத்துக்கு முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டான். முழங்கால் போட்டவனை எந்த ராஜாக்கு முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டான். முழங்கால் போடுகிறவனை கர்த்தர் எந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காரியத்துக்காக உங்கள் முழங்கால் ரொம்ப தேயுதுன்னா அந்த காரியத்திற்காக கர்த்தர் எழுந்தருளி கிரியை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் தலைமுறைகளுக்காக உங்கள் முழங்கால் ரொம்ப தேயுதுன்னா உன் தலைமுறை எங்க போனாலும் கர்த்தர் விட மாட்டா. உன் குடும்பத்திற்காக உன் முழங்கால் ரொம்ப தேயுதுண்டா உன் குடும்பத்தை கர்த்தர் திக்கற்றவராய் விட மாட்டார். உன் புருஷனுக்காக உன் முழங்கால் தேயுதுனா, உன் மனைவிக்காக உன் முழங்கால் தேயுதுனா கர்த்தர் உன் குடும்பத்தை ரட்சிக்காமல் விட மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சத்துரு கை வைக்கிறதே கால்களை தளர பண்ணுகிறான். ஆமே, அப்பா சமூகத்தில் உட்கார்ந்து நோக்கி பார்க்கிறதை தளர பண்ணி கொண்டிருக்கிறான். ஏசாயாவை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார், ரட்சிப்பு வரணும்னா நீ பலப்படணும். பலப்படுவதற்கு உன் கால்களை பலப்படுத்து, உன் முழங்கால்களை உறுதிப்படுத்து. ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் தன்னுடைய பாடுகளை சந்திக்க போகிற அந்த இரவுல கெத்செமனே தோட்டத்திலே வந்து ஹல்லேலூயா ஆமென் சீஷர்களை கொண்டு வந்து அங்கே ஒரு இடத்தில் அவர்களை நிறுத்திவிட்டு சற்று அப்புறம் தள்ளி போய் அவர் முழங்கார் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க துவங்குகிறார். அவருடைய ஜெபத்தில் ஒரு ஜெபம், ஆண்டவரே இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்க கூடுமானால். லூக்கா 22வது அதிகாரம் ஆமென் அதனுடைய 40 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 41வது 42வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கார் படியிட்டு
முழங்கால் படிட்டு இந்த காலை நேரத்தில் இந்த முழங்கால் ஜெபத்தை நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எவ்வளவு நேரம் முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியுமோ ஜெபிங்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அப்படி ஜெபிக்கிற இந்த ஜெபம் நான் சொல்றேன்ல, ஒரு காரியத்துக்கா உங்கள் முழங்கால் தேயுதுன்னா ஆண்டவர் பார்த்துட்டு இருக்க மாட்டார். ஆண்டவர் செய்வார், ஏதோ ஒன்று செய்வார். அவர் முழங்கால் போட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கேட்டது, ஆண்டவர் இந்த பாத்திரத்தை நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் விருப்பப்படி அல்ல உம்முடைய விருப்பப்படி. இந்த ஜெபம் முடியும் போது 43வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். முழங்கால் ஜெபம் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த பலம் தேவன் நமக்கு தரப்போற ரட்சிப்பை காணப்படும். ஹல்லேலூயா. அந்த பலத்துல தான் அவர் எல்லாவற்றையும் சகிக்கிறார். அந்த பலத்துல தான் அவர் சிலுவையில் மரிக்கிறார். அந்த பலத்துல தான் அவர் உயிரோடு எழும்பி இன்றைக்கு தேவன் அவருக்கு கொடுக்கிற மகத்துவமான காரியங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். நமக்கு தனக்கு முன் வைக்கப்பட்ட அந்த சந்தோஷமானதை கண்டுதான், அப்படிதான் வேதம் சொல்லுகிறது, நமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தை கண்டு அந்த சந்தோஷத்தை பார்ப்பதற்கு அவர் முதல் எதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார் என்றால் தேவ பலத்திற்கு. அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள அவர் செய்த காரியம் கூட்டத்தோடு முழங்கார் போட்டல்ல, தனித்து போய் முழங்கார் போடுறது. உங்க பர்சனல்ல, உங்கள் தனிப்பட்ட அறையில தேவ சமூகத்தில் ஒரு காரியம், தேவ ரட்சிப்பை பார்க்க விரும்புறீங்கன்னா ஆமாம், கொஞ்சம் முழங்கார் போட்டு ஜெபிங்க. முழங்கார் போட்டு ஜெபிங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லாவிட்டாலும் அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம், உங்களால் எவ்வளவு நேரம் போட்டு ஜெபிக்க முடியுமோ நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ரட்சிக்க அப்பா வந்து நிற்பார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். தேவனை நோக்கி அமர்ந்திரு என்று தாவீது சொல்றார். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, உன் ரட்சிப்பு அவராலே வரும். 2வது துதிங்க. ஆமென். பலப்படுத்தப்பட்டவன் அடுத்து செய்ய வேண்டியது ஏசாயா 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர். பலப்படுகிறவன் அடுத்து செய்ய வேண்டியது துதிக்கணும். என்ன சொல்லி துதிக்கணும் தெரியுமா? எனக்கு ரட்சிப்பு வரும் என்றல்ல, எனக்கு ரட்சிப்பு வந்தது என்று. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்க முழங்கார் போட்டு கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார்னா புரிஞ்சுக்கோங்க, இந்த பலத்தின் முடிவில் கர்த்தர் ஒரு ரட்சிப்பை உங்களுக்கு கட்டளையிட போகிறார். எனவே தான் அந்த வசனத்தை சொல்லிவிட்டு நீங்கள் கீழே படிச்சீங்கன்னா தெரியும். 3 முதல் 6 வரை வேகமாய் வாசியுங்கள். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், பூமி எங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. பலன் வருதா? அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது நல்லா துதிங்க ஆண்டவரே. எவ்வளவு துதிக்க முடியுமோ துதிங்க. ஏசாயா 43வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதானே. ஆமென். 18 19 வசனங்களை வாசியுங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? அவாந்தர வழியை ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனப்பனும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப துதிக்கிற ஜனத்துக்கு ஒரு நிச்சயம் உண்டு, என் ஆண்டவர் என்னை இரட்சிக்க வருவார். ஹல்லேலூயா. பலப்படுகிறது மாத்திரமல்ல, அதிகமாய் துதிங்கள். சத்துரு இன்னைக்கு கை வைக்கிற 2 அனுபவத்தில், 1 ஜெபம், 2 துதி. ஹல்லேலூயா. திரும்ப சொல்ற, கூட்டத்தோடு வந்து ஆராதிக்கிறது, கூட்டத்தோடு வந்து ஜெபிக்கிறது இது அல்ல. இதை தாண்டி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அதிகமாய் ஜெபிங்கள். ஒரு பக்கம் ஜெபிச்சு முடிச்ச பிறகு நீங்கள் அதிகமாய் துதிங்க.
உங்க வாயில் அதிகமான துதியின் சத்தம் கேட்கட்டும். உங்களுக்கு கூடாரத்தில் அதிகமான துதிக்கிற சத்தம் கேட்கட்டும். நீ துதிக்க 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 எப்பேற்பட்ட எரிகோ கோட்டை ஆனாலும் கர்த்தர் அவைகளை முறியடிக்க பண்ணி கொண்டிருப்பா. நீங்கள் துதிக்க துதிக்க துதிக்க, ஆமென், துதிக்கி மாத்திரராய் இருக்கிறேன். ஆண்டவர் பழைய காரியங்களை அல்ல, புதிய காரியங்களை உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். முந்தினதை நினைக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன். ஹல்லேலூயா, புதிய காரியம். ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? நாங்கள் ஜெபிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்றா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்போஸ்தலர்கள் அவங்க பிரேயர்ல சரியா இருந்ததுனால, அவங்களுக்கு அந்த பலன் இருந்ததுனால சொல்றாங்க, ஆமென், நாங்கள் ஆராதிக்கிற தேவன். தீக்க முன்னாடி நான் ஆராதிப்பேன், நான் ஆராதிக்க ஆராதிக்க என் தேவன் என்னை ரட்சித்துக் கொண்டே இருப்பான். ஆமென். ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டிட்டு போகும்போது குறிப்பிட்ட தூரத்துல வந்து ஈசாக்கை மேல பாரத்தை தூக்கி வைத்து விட்டு கழுதையை வேலைக்காரங்களை நிறுத்தி விட்டு வேலைக்காரங்களை பார்த்து என்ன சொல்றா தெரியுமா? நான் என் பிள்ளையாண்டனு போய் தேவனை தொழுது கொண்டு வருகிறோம். சோதனைய ஆராதனையாய் சந்திக்கிறான். அந்த ஆராதனை அவனுக்கு ஜெயமாய் மாறினது. ஒரு பாதையை நீங்க துதிச்சு சந்திச்சு பாருங்க. ஒரு பாதையை தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையில ஆராதிச்சு சந்திச்சு பாருங்க. அந்த பாதையிலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். செப்பனியா 3வது அதிகாரத்திலே அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 14 முதல் படிச்சீங்கன்னா தெரியும். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூரு. 15வது வசனம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். 17வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். சந்தோஷமாய் மகிழ்ந்து அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் என்னை பலப்படுத்துகிறவர், எனக்கு கீதமான என் தெய்வத்தை நான் ஆராதிப்பேன், அவர் வந்து என்னை ரட்சிப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ரட்சிக்கத்தக்க வேறொரு நாமம் இல்லை. அந்த நாமத்தை உயர்த்த விரும்புகிற தேவ பிள்ளைங்க கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போனே. அவர் உங்களுக்கு பலனாய் மாறட்டும், அவர் உங்களுக்கு கீதமாய் மாறட்டும். அப்படிப்பட்டவன் தான் சொல்லுகிறார், அவரே எனக்கு இரட்சிப்புமாய் இருக்கிறார். பலனும் கீதமும், தனிப்பட்ட ஜபத்தையும் தனிப்பட்ட ஆராதனையும் அதிகப்படுத்துங்கள். உங்கள் கூடாரத்தில் பர்சனல் வர்ஷிப் அதிகம் பண்ணுங்க, பர்சனல் பிரேயர் அதிகமா பண்ணுங்க. ஹல்லேலூயா. சும்மா இருக்கும்போதெல்லாம் பாடிட்டே இருங்க. ஹல்லேலூயா. உங்க பாட்டை மற்றவங்க கேட்கணும்னு பாடாதீங்க, அவர் கேட்கணும்னு பாடுங்க. ஹல்லேலூயா. நான் பாடுனா இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க. நம்ம பாடுனா எல்லாருமே ஓட தான் செய்வாங்க. அவர் பாட கேளுங்க, அவர் ஓட மாட்டார், அவர் வருவார். ஹல்லேலூயா. என் பாட்டை ரசித்து கேட்கிறவர், என் பாட்டில் களி கூறுகிறவர். அதாவது யோவானுடைய தலை போக ரீசன், ராஜா அந்த மகள் அவருக்கு பிரியமானது ஒன்று செஞ்சதும், அவன் என்ன கேட்டாலும் செய்வேங்கிற ஒரு செய்யறா. அவரை சந்தோஷப்படுத்துற ஒரு காரியத்தை அவள் செய்ததும், அவன் என்ன கேட்டாலும் செய்தது. யோவான் தலை எடுக்கிறது கூட யோசிக்கல. ஏன்னா தன்னை சந்தோஷப்படுத்தினவளுக்காக என்ன வேணும். நான் ரொம்ப பாடி ஆராதிக்கும் போது என் ராஜா ரொம்ப சந்தோஷப்படுவான். அவர் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது நான் என்ன கேட்டாலும், நம்ம பிள்ளைங்க நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சுன்னா நம்மளை சந்தோஷப்படுத்துற மாதிரியே சிலதெல்லாம் செய்வாங்க. அது செய்யும் போது நமக்கு தெரியும் ஏதோ ஒன்று கேட்க. திடீர்னு வந்து ஐ லவ் யூ அப்பா, டே நேற்றுக்கு வேறு ஐ ஹேட் யூ சொன்னேன், இன்னைக்கு ஐ லவ் யூ அப்பா, என் பையன் சொல்றேன். திடீர்னு வருவான் ஐ லவ் யூ அப்பான்னு முத்தம் தருவான். அப்பவே புரிஞ்சு என்னதோ கேட்க வரான். அவனுக்கு நல்லா தெரியும் அப்பாவை சந்தோஷப்படுத்துறது மாதிரி ஏதாவது செஞ்சுட்டா என்ன கேட்டாலும். அவர் சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் நல்லா துதிங்க. ஹல்லேலூயா. நீங்க துதிச்சுட்டே இருங்க. உங்க பாட்டு டியூன்ல வருதா விஷயம் கிடையாது, உங்க பாட்டை 4 பேர் கேட்கறாங்களா விஷயம் கிடையாது. அவர் கேட்க பாடு, அவர் கேட்க துதித்து கொண்டே இரு. நீ கேட்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி கொண்டிருப்பார். விசுவாசிக்கிறவங்க வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான
வேறொரு நாமம் இல்லை மனுஷருக்குள்ளே, வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு. அந்த நாமத்தை அதிகமா சொல்லுங்க. ஏங்க, இந்த வாயில ஒரு நாளில் அதிகம் அவர் நாமம் உச்சரிக்கப்படட்டும். சொல்றீங்களா அவர் நாமத்தை? ஹல்லேலூயா. ஆமே. நம்ம பேரை சொல்றதை விட, மற்றவங்க பேரை சொல்றதை விட இயேசுங்கிற நாமத்தை அதிகமா உச்சரித்து பாருங்க. இந்த வாரம் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பல வாரங்கள் நடக்காத சில கிரியை இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. சேலஞ்ச் பண்ணி பேசுறேன் இந்த வாரத்தில். ஆமே ஆமே. அதுக்காக ஏதோ செய்வார்லாம் சொல்லக்கூடாது, உண்மையா பாடம். ஆமே. பாஸ்டர் சொல்லிட்டாரு, அடுத்த வாரம் அவர் கழுத்தை பிடிச்சு நான் கேட்கணும். இந்த வாரம் ஃபுல்லாக நான் என் பொண்டாட்டி பேரை கூட சொல்லலை, என் புருஷன் பேரை கூட சொல்லலை, அவர் பேரை தான் சொன்னேன். எனக்கு ஒன்று இப்படி வரக்கூடாது. உண்மையாக நீங்கள் பாடி பாருங்க. தேவையில்லாத வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காம, தேவையில்லாத நபர்களை குறித்து பேசாம, ஒரே ஒருத்தரை மட்டும் உயர்த்திட்டே இருங்க. ஹல்லேலூயா. உங்க லைஃப்ல இதுவரை நடக்காத ஒரு ரட்சிப்பை கர்த்தர் வந்து செய்ய இந்த வாரத்தில் எத்தனை பேர் விசுவாசித்து எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? இந்த ஒரு பாடலை நல்ல கைகளை தட்டி பாடி அவர் நாமத்தை உயர்த்தி, என் பலனும் என் கீதமுமானவர், அவரே என்னை ரட்சிப்புமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், இனி அது தூரமா இருப்பதில்லை. இதோ நான் சீயோன் நிமித்த ரட்சிக்க வருவேன் என்று சொன்னவர். எத்தனை பேர் நம்புறீங்க? என் மீட்பர் வருவார், வந்து என்னை ரட்சிப்பார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் ஆமே. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு, நல்ல கைகளை தட்டி அவன் நாமம், அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம், அவன் நாமத்தில் மன்னிப்பு, அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நல்ல கைகளை தட்டி அவன் நாமம், அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. Glory, 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 glory. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும், அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும், அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் ஆமே. நம் காரியம் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம், நல்ல கைகளை தட்டியவன் நாமம், அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. Glory. Thank you Holy Spirit. உம்முடைய நாமத்தினால ஜெயமெடுக்கிறோம், உம்முடைய நாமத்தினால விடுதலை பெறுகிறோம், உம்முடைய நாமத்தினால ரட்சிப்பை பெறுகிறோம். அவன் நாமம், அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல கைகளை தட்டி அந்த நாமத்தை உயர்த்த விரும்புகிற தேவ பிள்ளைங்க, இதுவே என் கீதமா இருக்கட்டும். அவருடைய நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஜெயிக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ரட்சிப்புமானவர், அவரே என் பலனும் என் கீதமானவர், அவரே என் ரட்சிப்புமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலப்படுங்கள், துதித்துக் கொண்டே இருங்கள். சீயோன் குமாரத்தியே
நீ கம்பீரித்து ஆர்ப்பரே. உன்னை ரட்சிக்கிறவர், உன் மீட்பர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். உன்னை சந்தித்த அத்தனை அக்கினியை காட்டிலும் அவர் பெரியவர். உன்னோடு போராடுகிற அத்தனை அலைகளை காட்டிலும் அவர் பெரியவர். உனக்கு விரோதமாக எழும்பின அத்தனை ஆயுதங்களை காட்டிலும் அவர் பெரியவர். உன்னோடு போராடுகிற அத்தனை போராட்டத்தை காட்டிலும் அவர் பெரியவர். அவர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கிற அன்பு உள்ளமே, சில கடினமான பாதையிலும் இன்றும் கர்த்தரை விட்டு கொடுக்காமல் விலகாமல் நான் ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி விசுவாசத்தோடு நிற்கிற உள்ளமே, இதுவரை உன்னை பார்த்த கண்கள் இனி அவரை பார்க்க போகிறது. கர்த்தர் செய்கிற கிரியை நிமித்தமா இனி அவரை பார்க்க போகிறது. எப்படி அந்த ராஜா அந்த 4வது நபராய் அவரை கண்டாரோ, அப்படி உன் வாழ்க்கையில் ஒருவராய் அவர் நிற்பதை, அவர் ஒருவரே நிற்பதை பார்க்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்போ செய்யணுங்கிறத ஆண்டவர் அறிவார். எனக்கு ஒண்ணு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவர். 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே அதிகமாய் பலம் தருவீராக, அதிகமாய் துதிக்க வைப்பீராக. ஆமென். எத்தனை பேர் கேட்கிறீங்க? ஜெப வாழ்க்கை திரும்ப உயிர்ப்பிக்கப்படட்டும், தனிப்பட்ட ஜெபம் உயிர்ப்பிக்கப்படட்டும், அதிகமாய் தேவனை ஆராதிக்கிற அனுபவம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இது நஷ்டப்பட்டு இருக்கிற உள்ளத்தை உடைய கரத்திலே தருகிறப்பா. சில சூழ்நிலையை கண்டு ஜெபத்தை விட்ட பிள்ளைகள் உண்டு, சில சூழ்நிலை கண்டு துதிக்கிறதை விட்ட பிள்ளைகள் உண்டு. இயேசுவின் நாமத்திலே இந்த காலை நேரத்திலே அவைகள் புதுப்பிக்கப்படுவதாக, புதுப்பிக்கப்படுவதாக. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்து, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்து. இது அவர் வருகிறார், இது அவர் வருகிறார். உன்னை ரட்சிக்கிறவர் வருகிறார், உன் மீட்பர் வருகிறார். உன் கண்கள் அதிசயத்தை காண்பிக்க, உன் வாழ்க்கையில ரட்சிப்பை கட்டளையிட அவர் வருகிறார். Glory Father. Hallelujah. Hallelujah. சில காரியங்களை கர்த்தர் அனுமதித்தது. நீங்க நினைக்கிறீங்க நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே. இல்லப்பா, மார்த்தாளே மரியாளே, இந்த அழுகையை நான் உனக்கு அனுமதித்தது. இது உனக்கு அடுத்த காரியம் அல்ல, இது பரலோகத்துக்கு அடுத்த காரியம். இந்த வார்த்தையை சில உள்ளத்திற்கு என்று இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் பேசுகிற வார்த்தை. சிலதை நான் அனுமதிச்சேன், நீ அதை ஏற்றுக்கொண்டாய். ஒரு கண்ணீர் அதிகமானது. எவ்விரு குடும்பத்தின் மேல் இல்லாத ஒரு அன்பு இந்த குடும்பத்தின் மேல் அதிகம் இருக்கிறது. ஆண்டவரை இப்படி அனுமதிச்சீங்க. இது உனக்கு அடுத்த காரியம் அல்ல, இது உன்னதற்கு அடுத்த காரியம், இது பரலோகத்துக்கு அடுத்த காரியம். இதன் முடிவில் அற்புதம் அல்ல, இதன் முடிவில் மகிமை வெளிப்பட போகிறது. அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள போகிறார்கள். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா, நான் நம்புவேன். நன்றி ஆண்டவரே, பலப்படுத்துவீராக, ஆளுகை செய்வீராக. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனை நன்றியோடுமை துதிக்கிறோம். நீர் எங்கள் நல்ல தகப்பனாய் மட்டும் கூட இருந்து எங்களை வழி நடத்தி வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். நீர் வருவீர், வந்து எங்களை ரட்சிப்பீரப்பா. விசுவாசிக்கிறோம். யாருக்கும் உதவ முடியாத நிலையில் எங்களுக்காய் வந்து உதவுகிற தேவன், யாராலும் வந்து தர முடியாத ரட்சிப்பை எங்களுக்காய் வந்து தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம். சில பாதையிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு அடுத்த காரியம் அல்ல, பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தை நிறைவேற்ற நீர் அனுமதித்த சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம். இதன் முடிவில் நீர் வந்து ரட்சிப்பீரப்பா, நீர் வந்து ரட்சிப்பீர். பரலோக திட்டம் தடைபடாது, பரலோக காரியங்கள் தடைபடாது. தேவன் தாம் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அது நிச்சயம் என் வாழ்க்கையில் செய்து நிறைவேற்ற அவர் வருவார், வந்து என்னை ரட்சிப்பார் என்கிற விசுவாசத்தோட உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிற எங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் நாளுக்கு நாள் பலப்படவும், ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்கவும், ஆண்டவரை முந்தினதை நினைக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், இதோ புதிய காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார் என்கிற நிச்சயத்தோட உம்மை துதித்து மகிழ கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீ வெட்கப்பட்ட சகல தேசத்திலும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்துவேன் என்று சொன்ன தேவன், நீர் எங்கள் நடுவில் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் பெரியவராய் இருக்கிறீர் அப்பா. இந்த நம்பிக்கையோடு முன் செல்ல, உம்மை ஆராதிக்க,
ஒவ்வொரு நாளும் துதியை விடாதபடி, ஜெபத்தை விடாதபடி தரித்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொரு சமாதானத்தோடு அனுப்பும். இந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொடும். நீரே ஆளுகை செய்யும். நல்ல சாட்சிகளை கர்த்தர் கேட்கப்படும். நீ பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இந்த ஆராதனை மூலமாக எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீ இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 மணிக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளை எக்ஸாம் இருக்கிறது. ஆயத்தத்தோடு வர கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.